குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆஃப் ரோட் நான் பண்ணது. இதில் 13 பாயிண்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆஃப் ரோட் பண்ணியிருக்கேன் பை டாட்டா ஹாரியர் ஈவி கார் மூலிமா. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம க்ராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் கொடுத்ததுக்கு டாட்டா எஃபிஎல்ல கிங்ஸ்லே சார், அந்த டாட்டா ஈவி மேனேஜர் கண்டிஷன் அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து பை ப்ராக்டிக்கலாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவி கார்ஸ் வாங்குறதுனா பை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படிலாம் தேவைப்படுமோ அப்படி பார்த்து வாங்க. காஸ்மெட்டிக்காக பார்த்து கார்ஸ் வாங்காதீங்க. காஸ்மெட்டிக்ஸ் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணாது. காஸ்மெட்டிக்காக பார்க்குறது வந்து சும்மா காஸ்மெட்டிக்காக தான் இருக்கும். நமக்கு பை ஆன் ரோட் நமக்கு வந்து பை ட்ராவல் என்னெல்லாம் நம்ம பார்த்து ஃபேஸ் பண்ணுவோம், அதை எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமோ அது ரிலேட்டடாக காரை பாருங்கள். அது ரிலேட்டடாக காரை பார்த்து அதில் எது பெஸ்ட்டோ பார்த்து அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதிகமாக நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டு எனக்கு வந்து கொடுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த ஈவியோட ரிலேட்டடு காரோட ட்ரைவு, ஸோ பஞ்ச் ஈவியோடது ஓகேங்களா, டாட்டா சியரா ஈவி லான்ச்சு, பஞ்ச் ஈவி டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே நம்ம ஃபர்தராக ஒன்று கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஹாரியர் ஈவி வந்து ஒரு ஆஃப் ரோடு இருக்குதுன்னு ஒரு ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்திருக்க இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் டாட்டாவில் ஈவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஹாரியர் ஈவி, கர்வ் ஈவி, தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஈவி, உங்களுக்கு பஞ்ச் ஈவி, பஞ்ச் வந்து லேட்டஸ்ட் மாடல்ஸ் வந்து பார்த்திங்களா. ஸோ நெக்ஸான் ஈவி, பஞ்ச் ஈவி, தென் டியாகோ ஈவி. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனல் யூஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்க காரோட ஈவி மாடல்ஸு. இது இல்லாமல் டிகாரும் ஒன்று இருக்குது, அது வந்து கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இதுதான் வந்து டாட்டா லைனப்பில் இருக்க ஈவியோட வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ ஹாரியர், கர்வ், நெக்ஸான், பஞ்ச் அண்டு டியாகோ. இதில் பார்த்தீங்கன்னா ஹாரியரும் கர்வு நெக்ஸான் எல்லாமே சேம் பேட்ரி பேக்கில் வருது. இப்போ பஞ்சும் அதே பேட்ரி பேக்கில் புதுசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா அதே பேட்ரி பேக்கப்பில் தான் வருது. 40 கிலோவாட் பேட்ரி, அந்த டெக்னாலஜி தான் இப்போ வர்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த வண்டிக்கும் வருது. நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ஒன் ஆர் 2 வீக்ஸில் பஞ்ச் ஈவி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து போடுறோம். இன்றைக்கி நம்ம வந்து மெயின் எதுனா வண்டியை வந்து நம்ம ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் ரோடுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வண்டி போயிட்டு வந்திருக்கு ஈவி. ஸோ அது மாதிரி நமக்கு ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ணுறோம். இதுதான் ஒரு டோட்டலாக ஆஃப் ரோட் செட் பண்ணியிருக்க இடம் இதுதான். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர் வந்து இந்த ஆஃப் ரோடு இங்கே இருக்குது. அந்த ரூட் மேப் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள், harrier.ev பாடா டேன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதில் இருக்க ரூட் மேப்பு. நம்ம 3 to 4 நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ 3 to 4 ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம போகிற ரூட்ஸ். இங்கே ஸ்டார்ட் பண்ணி 1 2, அதாவது 1 பார்த்திங்கன்னா இன்க்ளைன் அண்ட் டிக்ளைனு. ஸோ ஆக்சல் ட்விஸ்டர், செகண்டில் வந்து ஆக்சல் ட்விஸ்டர். ஸோ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் என்னென்ன இருக்குன்றத எண்டு கடைசியில் இங்கே வர்றதுக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். வாட்டர் வேடிங், மட் அப்டக்கல்ஸ், நெகட்டிவ் சைட்ஸ் இன்க்ளைன், பாசிட்டிவ் சைட் இன்க்ளைன், பாம்பர்ட் ஹோல்ஸ், அது மாதிரி நமக்கு மொத்தம் 13 நமக்கு வந்து இந்த ஆஃப் ரோட் பண்ண போகிறோம் ஈவியை வச்சு. ஸோ அதோட பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதோட ஏரியா தான் இதுக்குள்ளே இருக்குது. நான் போகும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் எடுத்து காட்டுறேன். நான் வீடியோஸை எப்படி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறன்றதை. ஸோ டாடா வந்து ஹாரியர் ஈவி என்னெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை இதில் வந்து ப்ரூவன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆஃப் ரோடை செட் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி டாட்டா, இப்போ அதர் பிராண்ட்ஸும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டாட்டா ஈவியில் இப்போ வந்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலாக இதுக்கப்புறம் வர போகிற வீடியோஸில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவியை தான் வந்து பண்ண போகிறோம். ஆஃப் ட்ரைவ் பண்ண போகிற வண்டி இது தான். ஸோ இது எல்லாமே இந்த ஆஃப் ட்ரைவில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாட்ரா வீல் ட்ரைவ், ஓகேங்களா, QWD. ஸோ இந்த QWD வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் நம்மளால் வந்து இந்த ஆஃப் ட்ரைவ் பண்ண முடியும். இதில் டாப் மாடலில் மட்டும்தான் இது வரும் ஆஃப் இது. மற்றபடி இது கீழே இருக்க மாடல்லாம் பார்த்திங்கன்னா QWD கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம பண்ணவும் முடியாது.
ஏன்னா இது 4 ஃப்ரண்ட்லேயும் மோட்டர் இருக்குது, பின்னாடியும் மோட்டர் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம பண்ண முடியும். மற்ற இதுக்கு அடுத்து முன்னாடி உள்ள மாடல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் மோட்டார்ஸ் தான் இருக்குமே தவிர அதில் வந்து நம்ம பண்ண முடியாது. அதாவது நம்ம இப்போ பண்ண போகிற எல்லா இதுவுமே வந்து இந்த ஈவில் ஹேரியர் ஈவில் மட்டும்தான் பண்ண முடியும். QWD உள்ள ஈவில் தான் பண்ண முடியும். இதை தவிர வந்து நம்ம வந்து வெளியே இருக்கிறதுல வந்து பண்ணுறது, மற்ற மாடலில் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம ஃபர்தராக உள்ளே போகலாம். நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெஹிக்கிளை. இதுக்கப்புறம் தான் நம்ம மோட்ஸ் போக போகிறோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரோட்டில் என்ன மோட் இருக்குமோ அந்த மோட் தான் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன ரூட் மேப் போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரூட் மேப் போகும்போது நம்ம ஆக்சுவலாக 13 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களா, அந்த 13 பாயிண்ட்டும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுறோன்றதை உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். எந்த அளவுக்கு நம்ம இந்த ஈவி நமக்கு ஹேரியர் ஈவி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டுங்களா? ஓகே, ரைட். ஸோ இதை வந்து நம்ம போயிட்டுருக்க தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி வந்து நம்ம மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலேயே நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். நம்ம இதில் பார்க்க தெரிஞ்சோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்க ஆஃப்ரோடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த இன்க்ளைன் தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ அந்த இன்க்ளைன் ஏறதை நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். அங்கே முன்னாடியே ஒரு வண்டி நமக்கு முன்னாடி போயிருக்கு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளைன் பண்ணியிருந்தோம். அதை பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது உங்களுக்கு வந்து அது முடிச்சுட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஆக்சுவலாக என்ன டிகிரி கேமரா சொல்லுங்கள், 540 டிகிரி கேமராலாம் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. கீழே டிரான்ஸ்பர் மோடில் இப்போ பாருங்கள், டயர் போகிறது தெரியுது, நம்ம திருப்புறதும் ஓகேங்களா. கீழே ரோடு என்ன நமக்கு என்ன சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து கிளியராக எல்லாமே தெரியுது. ஸோ கல் இருந்துக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அது ஸோ இதை வந்து நம்ம ஹேரியர் ஈவில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வந்து நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துடு, நீ முன்னாடி வா ரக்ஷிதா, நீ பின்னாடி போயிடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து மட் ரஸ்ட் மோடுக்கு வந்து மூவ் ஆகிட்டு நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம ஒரு மட்டு ரெஸ்ட் மூட்ன்றதை ஒரு பள்ளத்துக்குள்ளே இறக்கி திருப்பியும் வண்டி மேலே ஏறணும். பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக இந்த 360 வியூ பார்க்குறீங்களா, நம்ம இந்த மட்டில் தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஃபுல்லாக நமக்கு வந்து க்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சேத்துக்கு அப்படியே இழுக்குது. பட் இழுக்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக ஒரு என்ன சொல்கிற ஒரு கஷ்டமே இல்லாமல் வந்து நம்ம ஈஸியாக வர முடியுது நம்மளால். அந்த ஒரு டிஃபிகல்ட்டியே இல்லை இது ஆக்சுவலாக. நான் கூட பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். கடைசியில் அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து இன்க்ளைன் பண்ணி நம்ம போக போகிறோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இப்போ வந்து அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவே தான் இப்போ லெஃப்ட் சைடில் இன்க்ளைன் போட்டிருக்கோம். ஒரு ஷார்ட் யூ டர்னில் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அங்கே பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதை நீங்கள் கேமராவிலையும் பார்க்க முடியும். என்னால் முடிஞ்ச ஒரு சில வீடியோஸ் மட்டும் காரை விட்டு வெளியே போய் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மற்றபடி எல்லாமே வந்து இன்டீரியர் காட்டுறதை உங்களுக்கு இதிலே காட்டுறேன் நான். ஸோ இப்போ நார்மல் மோடுக்கே மாற்றியாச்சு நம்ம மட்ரோ மோட்லேருந்து. இங்கே பார்ப்பீங்க மெட்ராஸ் ஆஃப் ரோடு அகாடமின்னு போட்டுருக்குங்களா. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ரைட் சைடில் இன்க்ளைன் போனோம். இப்போ வந்து லெஃப்ட்டில் நம்ம வந்து ஒரு இன்க்ளைனில் எடுக்கிறோம் நம்ம வண்டியை. ஆக்சுவலாக நம்ம ஓடிட்டுருக்கு சிட்டி மோடு லெவல் 1 வச்சு ஓட்டியிருக்கோம். ஸோ நம்ம லெவல் 2லேயும் வச்சு ஓட்டலாம். அப்போ எடுக்கிறேன் ஆத்தியா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பம்ப்ஸு. ஸோ அந்த பம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. க்ரௌண்ட் கிளியன்ஸ் கொஞ்சம் லைட்டாக சைட் ஸ்டெப்பு சைட் ஃபுட்டேஜ் வந்து ஃபுட் வந்து அடி வாங்குது. இப்போ இந்த இன்க்ளைனில் போகணுமா இல்லை வந்து நம்ம கரெக்ட். இப்போ அதில் போகணுமா நம்ம இந்த இன்க்ளைன் இல்லை இந்த இன்க்ளைன் ஏறணுமான்னு கேட்குறேன். இந்த இன்க்ளைன் ஏறாமல் போனால் போதும். ரைட். ஓகே.
இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது ஒரு சைடு வந்து அதாவது வீல் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மட்டும் உங்களுக்கு சைடில் இருக்கும், ஒரு வீல் ஏரில் இருக்கும். ஓகே ஓகே புரியுது. வெளியே இருந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அது எடுத்துக்கலாம். ஒரு வீல் வந்து ஃபுல்லாக இறங்கிடும், ஒரு வீல் மட்டும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் நிற்கும். ஓகே ரைட். ஓகே பண்ணுறியா? இதுக்கு நம்ம நார்மல் மோடே ஓகே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அந்த 13 பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது ஒன்று நம்ம பார்த்தோம். ஒரு சிலது நம்ம வீடியோ எடுத்தோம், ஒரு சிலது நம்ம வீடியோ எடுக்கல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ஒரு மோட் பார்த்துருப்பீங்க, பள்ளம் மேடு பள்ளம், அதை முடித்து இப்போ நம்ம எங்கே வண்டி எடுத்தோமோ அதே இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வண்டி எடுத்து நிறுத்த போகிறோம். டீலர் பார்க்கிங் மோட் போட்டால் போதும். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இந்த ஒரு 13 மோடை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த 13 மோடும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பள்ளம் இருந்தது. ஸோ அந்த பள்ளத்தில் எப்படி இறங்கி ஏறுன்ற மாதிரி நான் ஒரு ஃபீல் இருந்தேன், கண்டிப்பாக எங்கேயோ அடி வாங்குவோம், ஸ்டக் ஆகும்ட்டு. பட் எனக்கு அந்த பள்ளத்தில் இறங்குனதும் உள்ளுக்குள்ளே தெரியல. மேபி வெளியே பாடி எந்த அளவுக்கு ரோல் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்தளவுக்கு எனக்கு பாடி உள்ளுக்குள்ளே இறங்கி ஏறினா அந்த ஒரு ஃபீலே தெரியல. ஏதோ ஒரு பள்ளத்தில் லைட்டாக விட்டு எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த இது வந்து அந்த சஸ்பென்ஷன் சரி, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த சேசிஸ் இது ஒரு லேட்ரான் சேசிஸில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த ARC.EVல இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ டாட்டா வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பார்த்து தான் நமக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ நிறைய ஈவிஸ் நமக்கு வந்து காம்படிஷன் நிறையா வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்பர் 1 டாட்டா தான் ஈவியில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகேந்திரா மாதிரி வருது. ஸோ சொஃபஸ்டிகேட்டட் பார்க்கறதோட என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டைலிஷ் அண்டு ஃபியூச்சரிட்டிக் பார்க்குறதோட பை ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நமக்கு லைஃப் ஸ்டைலுக்கு உதவுமோ ஸோ அதுதான் நமக்கு வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நானும் நெக்ஸான் ஈவி தான் வச்சுருக்கேன். எடுத்து 1 இயர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 33,500 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிட்டேன். காஸ்ட் எஃபெக்டிவ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 பெரிய ட்ரிப்பை வந்து நான் போயிட்டு வந்துட்டேன். நான் அது உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நான் அந்த 2 ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா சென்னை டு ட்ரிவாண்ட்ரம், ட்ரிவாண்ட்ரம் டு நாகர்கோயில், கன்னியாகுமரி, தென் ஆஃப்டர் தட் மார்த்தாண்டம், தென் அகைன் திருநெல்வேலி, மதுரை, சென்னைன்னு சொல்லி ஒரு ட்ரிப்பு. இன்னொரு ட்ரிப் பார்த்திங்கன்னா சென்னை டு நெய்வேலி, நெய்வேலி டு காரைக்குடி, காரைக்குடி டு நெய்வேலி, அகைன் பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு சென்னை. ஸோ இது மாதிரி நெய்வேலிலேருந்து பெங்களூர் போய்ட்டு பெங்களூர்லேருந்து சென்னை, இது மாதிரி ஒரு 1500 கிலோமீட்டர் வந்து நான் வந்து ஈவியில் தான் போனேன். ஒரு ரேஞ்ச் பேனிக் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ரேஞ்ச் பேனிக்கும் இல்லை. நம்ம நார்மல் எப்படி ஒரு பெட்ரோல் அண்ட் டீசல் ஐசி இன்ஜினில் எப்படி நம்ம வந்து ரிசர்வ் போனால் ஒரு ஃபியூவல் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோமோ, பெட்ரோலோ டீசலோ, சேம் கான்செப்ட் தான். ஒரு 20% நம்ம பேட்ரி பேக் வச்சுக்கிட்டு நம்ம ரிமைனிங் 20% வந்துச்சுன்னா ரிசர்வ் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு வண்டியை சார்ஜ் பண்ணோம். ஸோ அப்படி தான் பண்ணேன். இந்த லாஸ்ட்டாக போன ட்ரிப்பில் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணேன். என்னோடய ஈவி காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3200 ருபீஸ் தான் நான் வந்து வெளியே சார்ஜ் பண்ண காஸ்ட் ஆகுது. ஸோ 1500 ருபீஸ் வந்து நம்ம ஐசி இன்ஜினோ டீசல்லையோ வந்து நம்ம வந்து ஒரு 3500 ருபீஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியாது 1500 கிலோமீட்டரு, ஈவன் வித்தவுட் ஏசி கிடையாது, வித் ஏசி. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து காஸ்ட் கட்டிங்கு ப்ளஸ் வந்து ஃபியூச்சர் டிரைவு நம்ம வந்து பார்க்கணுன்னா ஈவி போகிறது பெட்ரு. இன்றைக்கி நிறைய ஈவிஸ் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. என்ன தான் ஈவிஸ் நிறையா வந்தாலும் நம்ம யார் வந்து
ஸ்டேபிளாக கொடுக்க முடியும். அதாவது இது வரைக்கும் யார் டெவலப்மெண்ட் பண்ணி எல்லாம் பக்காவாக பக் இல்லாமல் கொடுத்து கொண்டுட்டு வராங்கன்றது வந்து நம்ம ட்ரஸ்ட் ஒர்த்து பண்ணி போகலாம். புது பிராண்டுக்குள்ளே போய் நம்பி போயிட்டு அவங்க அப்போ தான் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க. நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெவலப்மெண்ட், ஏன்னா இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டிவிஎஸ் ஐக்யூ வாங்கும்போது நான் இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி டிவிஎஸ் ஐக்யூ ஃபஸ்ட்டு பேட்ச் போனேன். எங்களை வச்சு தான் அவங்க எல்லாமே R&D டெவலப் பண்ணி இப்போ எல்லா பக்கையும் ரிலீஸ் பண்ணி புது வண்டி விட்டுட்டாங்க. பட் ஆனால் அந்த வண்டி எங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ சொல்கிற மாதிரி இல்லை, ரேஞ்ச் 75 தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுவும் கம்மியாகிடுச்சு பேட்டரி பேக் போகும்போது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி யார் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக ஈவியில் இருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் டீசல் ஓகே, பட் நீங்கள் ஈவின்னு வரும்போது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் யார் ரொம்ப நாளாக இருக்காங்க, யார் ப்ரூவனாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த வெஹிக்கிளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டாட்டா எடுங்க, மகேந்திரா எடுங்க, நீங்கள் போயிட்டு வின்ஃபாஸ்ட் எடுங்க, அது மாதிரி நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி வந்து ஃபியூச்சர்டிக் ஈவி தான். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிங்க. சும்மா பார்க்குறதுக்கு வெளியே ஷோவாக இருக்குது, உள்ள டெக்னாலஜியாக இருக்குது, கேஜெட்டிக்காக இருக்குது, அந்த கேஜெட்ஸ் எதுவுமே நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எடுத்தீங்க, இப்போ நம்ம போன இவ்வளோ ட்ரைவ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஜெட் ஒர்க் ஆகாது. கேஜெட்டில் நம்ம வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறது, சும்மா ட்ரிபிள் ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து கூலிங் இது பண்ணிவிட்டு நான் உள்ளுக்குள்ளே ஃபியூச்சர் டிஸ்கோ இதெல்லாம் போடுறதுலாம் வேஸ்ட் நமக்கு. பை ப்ராக்டிக்கல் நம்ம ஒரு சுச்சுவேஷன் போகிறோம், அந்த சுச்சுவேஷனை எப்படி கிராஸ் பண்ண போகிறோம், அதுதான் நமக்கு தேவை. ஸோ அப்படி பை ப்ராக்டிக்கலாக நமக்கு எந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கோ அந்த வெஹிக்கிளை தான் நம்ம செலக்ட் பண்ணி போகிறது தான் நமக்கு வந்து என்னோட அட்வைஸு. ஏன்னா இதை தான் நானும் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு நெக்ஸான் ஈவியே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து ஈவன் இது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஆஃப் ரோடே வந்து நான் அதில் கிராஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஹர்டலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் வந்திருக்கேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ஈவெண்ட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேறு என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம பண்ண இந்த ட்ரைவ் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து பேசணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்லியிருந்தேன் டாடா.EVயில் இப்போ உங்களுக்கு இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், C75 range, real world driving range up to 75% certified range in actual city usage. ஸோ இது எல்லாமே அன்லிமிட்டெட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 4 காருமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பஞ்சு 290 சொல்கிறாங்க ரேஞ்சு. நெக்ஸான் EV 375 சொன்னது 100% 375 வருது. நான் வந்து இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். 375 என்னால் எடுக்க முடியுது. அதே மாதிரி கர்வ் EV 425, பட் அது எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமான்னு தெரியாது, நான் பண்ணல. நெக்ஸான் ஹேரியர் வந்து 505 சொல்கிறாங்க ரேஞ்ச் அப் டு. பட் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸான் EV நான் வச்சுருக்கனால ரேஞ்ச் அப் டு 375ன்றது வந்து எனக்கு சிட்டிக்குள்ளே 375 இல்லை, 385 390க்கு கூட எனக்கு கொடுக்குது. ஸோ நான் சொல்கிறது எப்படின்னா வந்து சிட்டி மோடில் லெவல் 2 வச்சு ஓட்டும் போது நமக்கு அந்த ரேஞ்ச் தருது. ஈவன் நான் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணால் அவங்க சொல்கிற மாதிரி 400+ நமக்கு வந்து சார்ஜ் கிடைக்காது, ரேஞ்ச் வந்து எனக்கு வருது. ஸோ நமக்கு வந்து முன்னாடி நம்ம பயந்த மாதிரி இப்போ நம்ம அப்போலாம் வந்து EV பேட்டரியை பற்றி நம்ம ஃபீல் பண்ணது பயப்பட தேவையில்ல. நமக்கு வந்து எல்லாமே வந்து இப்போது ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சர்வீஸுன்றது பெரிய காஸ்ட் வரல. நெக்ஸான் EVக்கு வந்து நான் இது வரைக்கும் செலவு பண்ணதில்லை. 1 இயர் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் எடுத்து மூவ் ஆயிடுச்சு. லாஸ்ட் April 3 1 இயர் முடிஞ்சது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் இங்கே வந்துட்டு அவங்களோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஓகே. இங்கே வந்து ஒன்லி FPL மட்டும் வரல, இங்கே FPL, லக்ஷ்மி டாட்டா, ஸோ அதுக்கப்புறம் குன் டாட்டா, ஸோ அது மாதிரி யாரெல்லாமே இங்கே டீலர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த டீலர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க சைடில் இருக்க வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் போயிட்டு ஒரு ட்ரைவ் முடிச்சுட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம வந்து பஞ்ச் EV அங்கே ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது நம்ம வந்து இப்போ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஓவராலாக அந்த பஞ்ச் EV எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓவராலாக காட்டுறேன். மற்றபடி நான் பஞ்ச் EVயை வந்து டெஸ்ட் ட்ரைவோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன், எந்தளவுக்கு பஞ்ச் EV வந்து நமக்கு எப்படி இருக்குன்ட்டு. பட் நான் ஓவரால் வெளியே பார்க்கும்போது பஞ்ச் வெளியே மட்டும்தான் நல்லா சேஞ்சஸ் இருக்குது, ப்ளஸ் பேட்ரி பேக் மாதிரி இருக்குது. மற்றபடி இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்டீரியர் வில் பி சேம். நான் பழைய பஞ்சு என்ன பார்த்தனோ EVயில் அதே தான் இருக்குது. ஸோ வெளியே வந்து டிசைன் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது பஞ்ச் லேட்டஸ்ட் EV 45 kW. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்குது பாருங்கள்.
ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஒன்ல வந்து பிளாக் கலர் வரும். இந்த பார்க்குற பிளாக், இந்த பிளாக்கை எடுத்துகிட்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரேயில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் கிளாடிங் எல்லாமே இந்த மாதிரி கிரே கலரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது Tata Motors team member, could you please come to the stall area? ஸோ இன்டீரியர் பாருங்கள், Every Tata சேம் Motors ஆஸ் team இட் இஸ், members, I'm requesting you all. சேம். kindly இதில் come to எந்த the stall சேஞ்சஸும் area. கிடையாது. இதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா பஞ்சுக்கும் One kind request, you all please don't stand in center of this ground area. ஸோ இது இப்போ நியூவாக வந்திருக்க பஞ்சோட டிசைன் தான் இது. நமக்கு Tata பஞ்சுக்கும் Motors team டாட்டாக்கும் உள்ள members, டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. எல்லாரும் கொஞ்சம் இங்க fast ஆ இங்கே வாங்க, வந்து please. கியர் டாப் மாடி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கியரில் வந்து நம்ம ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதுதான் வந்து ஈவியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஸோ இது நீங்கள் டாட்டா நெக்ஸான்லேருந்து தான் உங்களால் இது மாதிரி பார்க்க முடியும். பட் பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டுட்டு வரல. ஜஸ்ட் டேரெக்டாக ஜுவல் பாக்ஸ் மாதிரி சேஞ்ச் ரோட்டரி நாப் தான். அது சேஞ்ச் பண்ணாவே கியர் சேஞ்ச் ஆகிடும். கியர் மாதிரி வராது, ஜஸ்ட் டேர்ன் பண்ணாவே நமக்கு வந்துடும். அப்படி தான் நமக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ நான் கேட்ட வரைக்குமே என்ன சொன்னாங்க, பஞ்சை வந்து இந்தளவுக்கு கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இதை மாதிரி. ஸோ இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவி வரைக்கும் ஈவியில் வந்து நம்பர் 1ல் இருக்கிறது காரணம். அது ரீசன் என்னென்னா அதில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சனால தான் நம்பர் 1ல் இருக்குது ஈவி. அது நம்பர் 1 ஈவின்றதை கொண்டுட்டு வரது காரணம் அதுதான். ப்ரைஸ் பெர்ஸ்பெக்டிவும் சரி, எல்லாத்துலேயும் வந்து தி பெஸ்ட்டாக இருக்கிறது காரணம் அதுதான். பஞ்சும் வந்து இப்போ நல்ல புக்கிங் ஆகிட்டுருக்கு. ஈவன் இப்போ பெட்ரோல் வண்டியை பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டிங் பீரியட் வந்து 60 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் போகுது அப்படின்றாங்க இந்த பெட்ரோல் வெஹிக்கிள். நான் அந்த கூடிய சீக்கிரத்தில் இந்த ஈவியை வந்து பஞ்ச் ஈவியை நான் வந்து உங்களுக்கு ட்ரைவ் எடுத்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம், கிளம்பலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். அது இல்லாமல் ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஹேரியர் ஈவின்ற ஃப்ரேமு. அந்த ஃப்ரேமில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்குறீங்க, இங்கே ஒரு இன்க்ளைன் மோட்டில் நிறுத்திட்டு வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. சம் பார்ட்ஸ் வந்து கழண்டி இருக்குது, கலந்த பார்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரல் செக்கப் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இட்ஸ் எ ஜென்ரல் செக்கப். ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வண்டி கீழே மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து ஏன்னா பார்ட்ஸ் கழண்டி இருக்கா, ஃபிக்ஸாக இருக்கா, ஜென்ரலாக செக்கப் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணுறாங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபர்தராக வந்து ஹேரியர் டாட்டா சிஆரோட டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கோம். அது வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி பஞ்சிங் நம்ம பண்ணுறோம். Final question for you. Which parts that you loved in the Tata Motors Harrier.ev? Comfort is number one. So as an off-roader, you don't expect to be very comfortable. Some Jeeps are not meant to be comfortable. So here you get the best of both worlds. So it's great, like I said, for long drives.